அன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவி மிகவும் சாதாரணமான புடவையில் தன் ஸ்கூட்டியில் விரைந்து போய்க் கொண்டிருந்தார். சில மணி நேரங்களில் அவருடைய தம்பிக்கு திருமணம். அதற்காகத்தான் இந்த அவசரம். சற்றும் எதிர்பாராத விதமாக வழியில் ஒரு காவல்துறை சோதனைச் சாவடி தென்பட்டது. அங்கே காவல் ஆய்வாளர் மாறன் என்பவரும் 2 காவலர்களும் சாலையின் நடுவே நின்றிருந்தனர். பிரியாவின் வண்டி அருகில் வந்ததும் மாறன் கையை உயர்த்தி நிறுத்துமாறு சைகை காட்டினார். பிரியா அமைதியாக ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்தினார். மாறனின் குரலில் அதிகாரத் தொனி இருந்தது. எங்கம்மா போரே இவ்வளவு வேகமா? என் தம்பி திருமணம். அதற்குத்தான் போய்க் கொண்டிருக்கிறேன் என்று பிரியா அமைதியாக பதிலளித்தார். மாறன் பிரியாவை மேலும் கீழும் ஒரு முறை அலட்சியமாக பார்த்தார். லேசான புன்னகையுடன், ஓ தம்பி, கல்யாணமா? சரி, ஹெல்மெட் போடல, வண்டியும் ரொம்ப வேகமா ஓட்டிட்டு வந்தே, ஃபைன் கட்டணும் என்றபடி சல்லான் புத்தகத்தை எடுத்தார். இது ஒரு சாக்குப்போக்கு என்பதை பிரியா உணர்ந்தார். சார், நான் எந்த விதியையும் மீறவில்லை. அடியே, எங்களுக்கே சட்டம் சொல்லித் தர்றியா என்று கத்திய மாறன் பக்கத்தில் நின்ற காவலரை பார்த்து ஏதோ சைகை செய்தார். பின் பிரியாவிடம் குனிந்து, இப்படியெல்லாம் அடங்க மாட்டா, இவளுக்கு பாடம் புகட்டணும் என்று முணுமுணுத்தார். திடீரென மாறன் தன் கையால் பிரியாவின் கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டார். ரொம்ப கேள்வி கேட்காதே, போலீஸ் ஏதாவது சொன்னா சுப்சாப் கேட்டுட்டுப் போகணும். பிரியாவின் தலை ஒரு கணம் அதிர்ந்தது. அவர் சுதாரித்துக் கொண்டார். அவரது கண்களில் நெருப்புத் தணல் போல கோபம் தெரிந்தது. மாறன் சத்தமாகச் சிரித்தார். இன்னும் திமிரு அடங்கலையா? நல்லா கத்துக் கொடுக்கணும் போல இருக்கே. ஒரு காவலர் முன்னே வந்தார். மாப்ள, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலாம், அங்க வச்சு டீல் பண்ணிக்கலாம். மாறன் தலையசைத்தார். ஆமா, ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, அப்பதான் போலீஸ்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். ஒரு காவலர் பிரியாவின் கையை பிடித்து இழுத்தார். நட, ஜீப்ல ஏறு. பிரியா தன் கையை உதறிவிட்டு கோபத்துடன், தைரியம் இருக்கக்கூடாது என்றார். மாறனுக்கு கோபம் தலைக்கேறியது. இந்த ஆளுங்க, இவளோட திமிர உடைங்கடா என்று கத்தினார். மற்றொரு காவலர் முன்னே வந்து பிரியாவின் முடியை பிடித்து இழுத்து வலுக்கட்டாயமாக தரதரவென இழுக்க முயற்சி செய்தார். வலி தாங்காமல் பிரியா லேசாக கதறினார். ஆனாலும் தன் உண்மையான அடையாளத்தை அவர் அப்போதுமே வெளியிடவில்லை. இந்த அதிகாரிகள் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர் பார்க்க விரும்பினார். அப்போது ஒரு காவலர் ஆவேசத்துடன் பிரியாவின் ஸ்கூட்டியை காலால் உதைத்துத் தள்ளினார். ரொம்ப யோக்கியம் போல நடிக்கிறியா? உன் ஆட்டம் முடிந்தது. மாறனின் கண்களில் ஆத்திரம் தெரிந்தது. உன்னைப் போல திமிர் பிடிச்சவங்களை நிறைய பார்த்துட்டேன். போலீஸோட மோதி பார்க்கிறியா? இப்போ உனக்கு இருக்கு. தூக்கிட்டு போங்க ஸ்டேஷனுக்கு. மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவி இன்னமும் அமைதியாகத்தான் இருந்தார். தான் ஓர் IAS அதிகாரி என்ற அடையாளத்தை காட்ட அவர் தயாராக இல்லை. இந்த ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு மோசமாகச் சீரழிந்துள்ளது என்பதையும் இவர்கள் எந்த அளவு அராஜகம் செய்வார்கள் என்பதையும் அவர் முழுமையாக பார்க்க விரும்பினார். மாறனுக்கு எரிச்சல் வந்தது. தன் கன்னத்தில் அறை வாங்கிய, முடி இழுக்கப்பட்ட, கையால் இழுக்கப்பட்ட ஒருத்தி இன்னும் அமைதியாக நிற்பதைக் கண்டு அவர் கோபமடைந்தார். மாறன் காவலர்களைப் பார்த்து, இவளை ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, என்ன பண்ணணும்னு அங்க வச்சுப் பார்க்கலாம் என்று கத்தினார். 2 காவலர்கள் பிரியாவின் 2 கைகளையும் பிடித்து இழுத்துச் சென்றனர். விடுங்கள் என்னை என்று பிரியா முதல் முறையாக குரல் கொடுத்தார். மாறன் கேலி செய்தார். இப்போ வாய் திறந்தாளா? சரி, ஸ்டேஷனில் பார்க்கலாம் எவ்வளவு பேசுறேன்னு. நிலையத்துக்குள் நுழைந்ததும் மாறன் கத்தினார். டேய் டி, காப்பி கொண்டு வாங்க, ஒரு ஸ்பெஷல் கேஸ் வந்திருக்கு. பிரியா இப்போதும் அமைதியாகத்தான் இருந்தார். பொதுமக்களிடம் காவல்துறையின் அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை அவர் கூர்ந்து கவனித்தார். மாறன் தன் ஜூனியரிடம் மெதுவாக காதில் சொன்னார். என்ன கேஸ் சார்? மாறன் சிரித்தார். திருட்டு, பிக் பாக்கெட்டுன்னு ஏதாவது கேஸ போடு, உள்ளே தள்ளணும். எல்லாவற்றையும் பிரியா கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனாலும் எந்த பதிலும் சொல்லவில்லை. மாறன் மேசையில் அமர்ந்து பேனாவைச் சுழற்றியபடி, உன் பேர் என்ன? வீட்டு முகவரி சொல்லு என்றார். பிரியா மௌனம் காத்தார். மாறன் மீண்டும் கேட்டார். பேர் என்னன்னு கேட்டேன். பிரியா பதிலளிக்கவில்லை. மாறன் மேஜையில் ஓங்கி அடித்தார். உனக்கு காது கேட்காதா? பேர் என்னன்னு சொல்லு. கீதா சவுந்தரராஜன் என்று பிரியா ஒரு பொய்ப் பெயரைச் சொன்னார். மாறன் சிரித்தார். ரொம்ப புத்திசாலி மாதிரி நடிக்காதே, ரொம்ப கில்லாடித்தனம் காட்டினா பெரிய தப்பாயிடும். பிரியாவை வலுக்கட்டாயமாக லாக்கப்பில் அடைத்தனர்.
அது மிகவும் அழுக்கடைந்து துர்நாற்றம் வீசும் ஒரு சிறிய அறை. அங்கு ஏற்கெனவே 2 பெண்கள் அமர்ந்திருந்தனர். "நீ என்ன பண்ணின?" என்று ஒரு பெண்மணி கேட்டார். "ஒன்றுமில்லை" என்று பிரியா லேசாக புன்னகைத்தார். ஒரு மாவட்ட ஆட்சியரையே ஆதாரம் இல்லாமல் உள்ளே தள்ள முடிந்தால் சாதாரண பொதுமக்களின் நிலை என்னவாக இருக்கும் என்பதை அவர் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டார். பிரியா லாக்கப்பின் உள்ளே இருந்து ஒவ்வொரு நொடியையும் கவனித்தார். ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு சீரழிந்துள்ளது என்பதை ஒவ்வொரு சம்பவமும் அவருக்கு நிரூபித்தது. மாறன் ஒரு போலியான முதல் தகவல் அறிக்கையை தயாரிக்கச் சொன்னார். "இது மேல திருட்டு மற்றும் மிரட்டல் கேஸை போடுங்க" என்று கோப்பை ஓங்கித் தட்டியபடி சொன்னார். காவலருக்கு சந்தேகம். "ஆனா சார், ஆதாரம் இல்லையே." மாறன் சிரித்தார். "ஆதாரமா? இந்த ஸ்டேஷனில் ஆதாரங்கள் நாங்கதான் உருவாக்குவோம்." சிறிது நேரம் கழித்து ஒரு காவலர் வேகமாக வந்து பிரியாவின் தோளை வலுவாகத் தள்ளினார். பிரியா சுவரில் மோதினார். ஆனால் அவரது முகத்தில் பயமில்லை. மாறன் தன் கையை உயர்த்தி பிரியாவை அறைய முற்பட்டபோது ஒரு குரல் கேட்டது. "நிறுத்துங்கள்." கதவில் காவல்துறை துணை ஆணையர் ராஜேஷ் நின்றிருந்தார். நேர்மையான அதிகாரி என்ற நற்பெயர் பெற்றவர். அவர் லாக்கப்பில் இருந்த பெண்களை பார்த்தார். அவர்களின் மோசமான நிலையைக் கண்டு அவர் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. "இங்கே என்ன நடக்குது?" என்று அவர் கோபத்துடன் கேட்டார். மாறன் சிரித்தார். "ஒண்ணுமில்ல சார், ஒரு தெருப்பொண்ணு அதிக புத்திசாலித்தனம் காட்டினாள். சும்மா பாடம் கத்துக் கொடுக்கிறோம்." ராஜேஷ் பிரியாவை கூர்ந்து கவனித்தார். அவர் சாதாரணமான ஒரு பெண்ணின் உடல் மொழியுடன் இல்லை. "இவள் என்ன குற்றம் செய்தாள்?" என்று ராஜேஷ் மாறனிடம் கேட்டார். மாறன் பதற்றமடைந்தார். "சார், இவள் சோதனையின் போது எங்களிடம் அநாகரிகமாக நடந்துகிட்டாள்." ராஜேஷுக்கு ஏதோ சந்தேகம் வந்தது. அவர் பிரியாவைப் பார்த்து, "உன் பேர் என்ன?" என்று கேட்டார். பிரியா அமைதியாக இருந்தார். மாறன் கேலி செய்தார். "சார், இவள் தன் பேரைக் கூட சொல்ல மாட்டேங்கிறா." ராஜேஷ் இப்போது முழு விழிப்புடன் இருந்தார். "சரி, இவளை வேறொரு அறைக்கு மாற்றுங்கள்" என்று காவலருக்கு உத்தரவிட்டார். மாறன் திகைத்தார். "சார், ஆனா இவள் யார் என்று நான் பார்க்கிறேன்" என்று ராஜேஷ் உறுதியாகக் கூறினார். ராஜேஷின் உத்தரவின்படி பிரியா அதைவிட இருண்ட, அழுக்கடைந்த மற்றொரு அறைக்கு மாற்றப்பட்டார். அறையில் உடைந்த மேசையும் துர்ப்பிடித்த இரும்பு கம்பியும் கிடந்தன. ஆட்சியர் பிரியா ரவி இந்த ஆட்சி நிர்வாகத்தின் அழுக்கு பிடித்த முகத்தை இப்போது மேலும் ஆழமாகக் கண்டு கொண்டிருந்தார். இந்த அமைப்பு எவ்வளவு கேவலமாக சீரழிந்துள்ளது என்பதை அவரது ஒவ்வொரு நொடி அனுபவமும் உறுதிப்படுத்தியது. ஆனால் சட்டம் வெறும் காகிதத்தில்தான் உள்ளது என்பதை பிரியா இப்போது நிதர்சனமாக புரிந்து கொண்டார். திடீரென ஒரு காவலர் பதற்றத்துடன் ஓடி வந்தார். "சார், ஒரு பெரிய கார் வெளியில நிக்குது." மாறன் அதிர்ந்தார். "கார்ப்பா? யாரு வந்திருக்காங்க?" காவலர் பயத்துடன் வெளியே சென்று காரின் உள்ளே எட்டிப் பார்த்தார். அவரது கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. அவர் பதற்றத்துடன் உள்ளே ஓடி வந்து குரலை தாழ்த்தி, "சார், மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா சார்" என்று நடுங்கினார். மாறனின் முகம் வெள்ளையானது. டிசிபி ராஜேஷும் உஷாரானார். விஷயம் இப்போது மிகப்பெரியதாகிவிட்டது. மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா கோபத்துடன் காவல் நிலையத்துக்குள் அடியெடுத்து வைத்தார். அவரது கண்களில் தீப்பொறி பறந்தது. அவர் நேரடியாக மாறனை பார்த்து கடுமையான குரலில், "காவல் ஆய்வாளர் மாறன், இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது?" என்று கேட்டார். மாறன் தடுமாறினார். "ஒன்றுமில்ல சார், எல்லாமே சரியாயிருக்கு. ஒரு சாதாரண வழக்குதான்." மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா மேசை மீது கிடந்த பிரியாவின் வழக்கு கோப்பை எடுத்து படித்தார். அவரது நெற்றி சுருங்கியது. பிறகு பிரியாவை ஒரு கணம் பார்த்தார். "இந்த பெண் மீது 420 மற்றும் பண மோசடி வழக்கு போட்டிருக்கீங்க." மாவட்ட ஆட்சியரின் குரல் காவல் நிலையம் முழுவதும் எதிரொலித்தது. "உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது?" மாறன் இப்போது முழுவதுமாக மாட்டிக்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா நேரடியாக பிரியாவிடம், "உங்கள் பெயர் என்ன?" என்று கேட்டார். பிரியா மெல்லிய புன்னகையுடன் முதல் முறையாக தன் உண்மையான அடையாளத்தை தெரிவித்தார். பிரியா ரவி. மாவட்ட துணை ஆட்சியர். அந்த காவல் நிலையம் ஸ்தம்பித்துப் போனது. மாறனின் கை கால்கள் நடுங்கின. அனைத்து காவலர்களும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். மாறனுக்கு தலை சுற்றியது. தான் ஒரு தெருப் பெண் என்று நினைத்து போலியான வழக்கு போட்டு உள்ளே தள்ள முயன்றவள் சாதாரண பெண் அல்ல. சட்டத்தை உருவாக்கிய அதிகாரியான மாவட்ட துணை ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா மாறனை முறைத்தார்.
காவல் ஆய்வாளர் மாறன், மாவட்ட துணை ஆட்சியர் மீது பொய் வழக்கு போட உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? மாறன் ஏதோ பேச வாயெடுத்தபோது டிசிபி ராஜேஷ் வேகமாக குரல் கொடுத்தார். சார், நான் ஏற்கனவே இங்கு ஏதோ தவறு நடப்பதாகச் சொன்னேன். இப்போது மாறன் தனிமைப்படுத்தப்பட்டார். பிரியா தன் உண்மையான அதிகார ரூபத்தை காட்டினார். அவர் அமைதியான ஆனால் உறுதியான குரலில், காவல் ஆய்வாளர் மாறன், நீங்கள் இடைநீக்கம் செய்யப்படுகிறீர்கள். உங்கள் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும். மேலும் சட்டப்படி வழக்கும் பதியப்படும் என்றார். மாறன் அதிர்ச்சியில் உறைந்தார். மற்ற காவலர்கள் உடனடியாக மாறனிடமிருந்து விலகி நின்றனர். டிசிபி ராஜேஷ் உடனே ஒரு தலைமை காவலருக்கு உத்தரவிட்டார். மாறனை கைது செய்து காவலில் எடுங்கள். தலைமை காவலர் மாறனை பிடிக்க முன்னேறியபோது மாறன் திடீரென தன் சட்டை பையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்தார். அவர் சிரித்தார். ஆனால் இதை பாருங்கள். அந்த காகிதத்தை காற்றில் அசைத்தார். மாவட்ட ஆட்சியர் பிரசன்னாவும் துணை ஆட்சியர் பிரியாவும் அந்த காகிதத்தை கூர்ந்து கவனித்தனர். மாறன் சிரிப்பொலியுடன், இது என் மாறுதல் உத்தரவு. 3 நாட்களுக்கு முன்பே எனக்கு வேறு இடத்துக்கு மாறுதலாகிவிட்டது. அதனால் நீங்கள் என்னை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்ய முடியாது என்றார். மீண்டும் காவல் நிலையத்தில் ஒரு நிசப்தம் சூழ்ந்தது. பிரியா காகிதத்தை வாங்கிப் படித்தார். இது உண்மையா என்று மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா கடுமையான குரலில் கேட்டார். மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா ராஜேஷிடம், இந்த காகிதத்தை உடனடியாகச் சரிபாருங்கள். இது உண்மையாக இருந்தால் கூட மாறனின் இடைநீக்கத்தை தடுக்க முடியாது என்றார். மாறனின் சிரிப்பு சட்டென மறைந்தது. ஏனென்றால் எந்த ஒரு அரசு ஊழியரும் மாறுதல் பெற்ற பிறகும் பணியில் இருக்கும்போது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். மாறனின் நிலைமை மோசமடைந்தது. டிசிபி ராஜேஷ் உடனடியாக ஆன்லைன் முறையில் மாறனின் பதிவுகளை சரிபார்த்தார். ராஜேஷ் தலையை உயர்த்தி, சார், இந்த காகிதம் உண்மையானதுதான். ஆனால் மாறன் இன்னும் பொறுப்பை ஒப்படைக்கவில்லை. அதாவது இந்த காலப்பகுதியில் அவர் இந்த காவல் நிலையத்தின் பொறுப்பாளராகத்தான் இருந்திருக்கிறார். இந்த அராஜகங்களைச் செய்திருக்கிறார் என்றார். மாறனை காப்பாற்ற இப்போது யாராலும் முடியவில்லை. துணை ஆட்சியர் பிரியா மாறனை நேருக்கு நேர் பார்த்து, இப்போது உனக்கு உண்மையான இடம் நீயே உருவாக்கிய உன் சொந்த சிறைதான் என்றார். இவனை கைது செய்யுங்கள் என்று மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா உத்தரவிட்டார். மாறனை கைது செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் காவல் நிலையம் அதிர்ந்தது. மாறனுக்குத் தான் இனி தப்பிக்க முடியாது என்று முதன்முறையாக உணர்ந்தார். ஆனால் திடீரென அவர், பொறுங்கள் துணை ஆட்சியர் அம்மையார், நான் மட்டும் தனியாக இல்லை என்று சிரித்தார். அம்மையார், இந்த நிலையத்தில் நான் மட்டும்தான் ஊழல் செய்தேன் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்ட மாறன் மற்ற காவலர்களைச் சுட்டிக்காட்டி, இவர்கள் அனைவரும் என்னோடுதான் இருக்கிறார்கள். இந்தச் சங்கிலி மேலே வர இணைக்கப்பட்டுள்ளது என்றார். சில காவலர்கள் பதற்றமடைந்தனர். டிசிபி ராஜேஷ் கூட விழிப்புடனானார். துணை ஆட்சியர் பிரியா மாவட்ட ஆட்சியர் பிரசன்னாவை பார்த்தார். இந்த காவல் நிலையம் முழுவதிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும். இப்போது யாரும் பாதுகாப்பாக இல்லை என்றார் பிரியா. மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா உடனடியாக ஊழல் தடுப்புப் பிரிவு வரவழைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். காவல் நிலையம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஊழல் தடுப்புப் பிரிவினர் விசாரணையை தொடங்கியதும் சில காவலர்களின் முகங்கள் வெளிறின. ஒரு தலைமை காவலர் முன்னே வந்து துணை ஆட்சியர் பிரியாவின் முன் கைகூப்பி, அம்மையார், என்னை மன்னித்து விடுங்கள். நான் வெறும் உத்தரவுகளை மட்டும்தான் பின்பற்றினேன் என்று கெஞ்சினார். அப்போது திடீரென ஒரு காவலர் ஒரு கோப்பை எடுத்து, அம்மையார், எங்கள் உயர் அதிகாரியும் இதில் ஈடுபட்டுள்ளார் என்றார். யார் அந்த உயர் அதிகாரி என்று மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா கோபமாகக் கேட்டார். அந்த காவலர் பயத்துடன், காவல் கண்காணிப்பாளர் சார் என்று பதிலளித்தார். இப்போது இந்த வழக்கு காவல்துறையின் உயர் மட்டம் வரை இணைக்கப்பட்டிருந்தது. காவல் நிலையத்தில் ஒரு அமைதி குடிகொண்டது. மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா ஒரு ஆழமான மூச்சை எடுத்து கடுமையான குரலில் பேசினார். இந்த காவல் நிலையத்தின் முழு பணியாளர்களும் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள். இந்த உத்தரவு கிடைத்ததும் காவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சிலர் தங்கள் கைபேசிகளை எடுத்து யாருக்கோ அழைக்க முயன்றனர். சிலர் அமைதியாக தலை குனிந்து நின்றனர். வேறு சில ஆய்வாளர்கள் தப்பிக்கும் வழியைத் தேடினர். ஆனால் யாரும் தப்ப முடியவில்லை. துணை ஆட்சியர் பிரியா மாவட்ட ஆட்சியரை பார்த்து, இப்போது நாம் காவல் கண்காணிப்பாளர் சார்களிடமும் பதில் கேட்க வேண்டும் என்றார். மாவட்ட ஆட்சியர் பிரசன்னாவுடனே, காவல் கண்காணிப்பாளரையும் வரவழைக்க உத்தரவிடுங்கள்
என்று ஆணையிட்டார். இந்தச் சம்பவம் இப்போது மாவட்டம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல் நிலையத்துக்கு வெளியே மறைந்திருந்த சில பத்திரிகையாளர்கள் முழு காவல் நிலையமும் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கேள்விப்பட்டதும் உடனடியாக செய்தியை பரப்பத் தொடங்கினர். இப்போது இந்த அராஜகம் வெளிச்சத்துக்கு வரப்போகிறது. அப்போது கருப்புக் கண்ணாடி அணிந்த ஒரு கார் காவல் நிலையத்தின் முன் வந்து நின்றது. காவல் கண்காணிப்பாளர் சுந்தரம் அவர்களே நேரில் வந்துவிட்டார். கண்காணிப்பாளர் சுந்தரம் காவல் நிலையத்துக்குள் வந்தார். நாலாபுறமும் பார்த்தார். முழு நிலையமும் சஸ்பெண்ட் ஆகியிருந்தது. அவர் கோபமாக கத்தினார், "என்ன நாடகம் இது?" ஆனால் துணை ஆட்சியர் பிரியா அமைதியாக இருந்தார். அவர் சுந்தரத்தின் கண்களை பார்த்து, "நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா?" என்று கேட்டார். டிசிபி ராஜேஷ் பிரியாவிடம் ஒரு கோப்பை கொடுத்தார். அந்த கோப்பு காவல் கண்காணிப்பாளர் சுந்தரத்தின் ஊழல் ஆதாரங்களால் நிரம்பியிருந்தது. பிரியா உறுதியான குரலில், "காவல் கண்காணிப்பாளர் சுந்தரம், பாருங்கள், இவைதான் உங்கள் கருப்புச் சாகசங்கள்" என்றார். இப்போது கண்காணிப்பாளர் சுந்தரத்தின் முகத்தில் வியர்வை வழியத் தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் பிரசன்னா உத்தரவிட்டார், "கண்காணிப்பாளர் சுந்தரத்தை உடனடியாக கைது செய்யுங்கள்." இந்த உயர்மட்ட அதிகாரியின் கைது உத்தரவு மொத்த காவல்துறைக்குமே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு பெரிய அதிகாரிக்கு முதல் முறையாக ஒரு திறந்த சவால் விடுக்கப்பட்டது. கண்காணிப்பாளர் சுந்தரம் கைது செய்யப்பட்டவுடன் இந்த விவகாரம் மாநில அளவிலான கவனம் பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மாவட்டத்திலுள்ள அனைத்து ஊழல் அதிகாரிகளையும் கைது செய்ய உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்குப் பிறகு 40க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள், 10க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டனர். துணை ஆட்சியர் பிரியா ரவியின் நேர்மை ஒட்டுமொத்த அமைப்பையுமே உலுக்கியது. அந்த மாவட்டத்திலேயே ஒரு புதிய நிர்வாகம் கொண்டுவரப்பட்டது. ஊழல் இப்போது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. துணை ஆட்சியர் பிரியாவின் பணி நிறைவடைந்தது. நேர்மையால் ஒரு அமைப்பையே மாற்ற முடியும் என்பதை அவர் நிரூபித்தார்.